சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க? சொல்லுங்க. உங்களுக்கு நான் உண்மையா தானே இருக்கேன். நீங்க தான் எனக்கு உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களை விட்டா எனக்கு இந்த ஊர்ல வேற யாரு இருக்கா? உங்களை நம்பி தானே நான் இங்க வந்தேன். நீங்க என்ன சந்தோஷமா வச்சிருப்பீங்கன்னு தானே கூட்டிட்டு வந்தீங்க. சந்தோஷமா தானே வச்சிட்டு இருக்கிறேன். நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற? நான் ஒன்னும் கோவப்படல. நீங்க தான் என்ன கோவப்பட வைக்கிறீங்க. நீங்க எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனதை என்கிட்ட மறைச்சிங்க? நானே சந்தேகப்பட்டு கேட்டதும் கௌதம் சார் முன்னால உண்மையை சொன்னீங்க. இல்லனா சொல்லாமையே மறைச்சிருப்பீங்கல்ல. ஐயோ பொண்ணு, அப்ப நான் இல்ல பொண்ணு. நான் அவன்கிட்ட சொல்லியிருப்பேன். சொன்னா நீ வருத்தப்படுவன்றதுக்காக தான் அவன்கிட்ட நான் சொல்ல. சின்ன விஷயம் இது, விட இது ஏன் பெருசாக்கிட்டு இருக்க? என்ன சின்ன விஷயம்? இது எப்படி விட முடியும்? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போய் புலிக்குட்டிய பாத்துட்டு வரத மறைச்சிருக்கீங்க. அதே மாதிரி தானே ஒவ்வொன்னா மறைப்பீங்க. இதெல்லாம் வேண்டாம் மாம்சு. இதனால தாங்கிக்கவே முடியல. யாருமே வேண்டாம் தானே இவ்வளவு தூரம் ஒதுங்கி வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்பதான் கொஞ்ச நாளா நான் உங்க கூட சந்தோஷமா இருக்கேன். அதுவும் இவங்களுக்கு பொறுக்கலையா? அந்த புலிக்குட்டியை ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தேன். அவன் என் பின்னாடியே வந்தான். அவனை போலீஸ்ல மாட்டி விட்டு தான் நான் வந்தேன். அவன் நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டா அவனை வச்சு ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிருவாங்கன்னு பயந்தேன். ஆனா இப்ப அதே மாதிரி நடந்துருச்சு. அவன் நம்மள தேடி வரல, நீங்க தான் அவனை தேடி போயிருக்கீங்க. நான் எதிர்த்து தான் அவனை பார்த்தேன். நான் பார்க்குற சமயத்தில் தான் அவனுக்கு அடிபட்டுச்சு. அப்படியே அவனை விட்டு வந்துட முடியுமா? மனசு கேட்கல. அதனால கொண்டு போய் அவனை ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன். இப்ப புலிக்குட்டிக்கு அடிபட்டுருச்சுன்னு போய் பாத்திருக்கீங்க. நாளைக்கு எங்க அப்பா வருவாரு, அதுக்கப்புறம் ராஜபாண்டி வருவான், அதுக்கப்புறம் உங்க தொங்கச்சி வரும். எல்லாரும் வந்து நம்ம நிம்மதியை கெடுப்பாங்க. நம்ம வாழ்க்கை மறுபடியும் ஊர்ல இருந்த மாதிரி மாறணுமா? இங்க வந்து நான் சொத்து கேட்டனா, காசு பணம் கேட்டனா, இல்ல வசதியா வாழணும்னு கேட்டனா? உங்க கூட சந்தோஷமா வாழணும், நமக்கு இடையில யாரும் வரக்கூடாது, இதுதானே உங்ககிட்ட கேட்டேன். இது தப்பா சொல்லுங்க? தப்பில்ல பொண்ணு. ஆனா நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது பொண்ணு. ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது பார்த்துட்டு எப்படி பொண்ணு சும்மா இருக்க முடியும்? அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஏன் கண் கலங்குறீங்க? ஏன் இப்ப ஏன் கண் கலங்குறீங்க? சொல்லுங்க. சும்மா பேசும்போதே நீங்க இந்த அளவுக்கு கண் கலங்குறீங்கன்னா, உயிருக்கு உயிரா நினைச்ச உங்க தங்கச்சிய பார்க்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி அவளை பார்க்காம பேசாம இருக்கீங்க. அந்த அளவுக்கு உறுதியா இருக்கும்போது இந்த புலிக்குட்டியெல்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கல்ல? அவனை எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க? ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு மரியாதையா ஊரை விட்டு ஓட சொல்லுங்க. இல்லனா அவன் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு என்கிட்ட சொல்லுங்க. நானே போய் அவனை பாக்குறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அங்கே உடம்பு சரியாயிடுச்சுன்னா அவனே போயிடுவான். அங்கே கஷ்டப்பட்டு இருக்கிறது மாப்பிள்ளையும் குட்டிமாவும். ஆனால் நான் புலிக்குட்டின்னு போய் சொல்லிட்டு இருக்கிறேன். உண்மையா சொன்னா நீ தாங்க மாட்ட.